ஜெயக்குமார் மற்றும் சண்முகத்தின் மௌனத்திற்கு என்ன காரணம்? வாய் திறந்து பேசிய மாவட்ட நிர்வாகிகள். அதிமுகவின் ஜெயக்குமார் மற்றும் சண்முகம் இருவரும் ஆங்காங்கே பிரஸ் மற்றும் செய்தியாளர் சந்திப்பில் கட்சி பற்றிய செய்திகளை உடனுக்குடன் தெரிவிப்பார்கள். குறிப்பாக ஜெயக்குமார் எந்த பிரச்சனை என்றாலும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஆதரவாக குரல் கொடுப்பார். அதேபோன்று சண்முகம் அவர்களும் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக அவ்வப்போது பேட்டியளித்து வருவார். தற்போது இருவருமே பொதுவெளியில் மற்றும் செய்தியாளர்கள் சந்திப்பதை தவிர்த்துட்டு வர்றாங்க. இதற்கு காரணம் அதிமுகவில் இப்போ ஒரு பனிப்போர் நிலவுது. செங்கோட்டையன் மற்றும் எடப்பாடி பழனிசாமி என 2 அணிகளாக பிரிந்து செயல்பட்டு வராங்க. பெரும்பாலான நிர்வாகிகள் செங்கோட்டையன் தலைமையின் கீழ் அதிமுகவை ஒருங்கிணைப்பதற்கு ஒத்துக்கொண்டு விட்டார்கள். தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமியின் தலைமையில் அதிமுக தோல்வியை சந்தித்து வருது. எனவே செங்கோட்டையன் தலைமையில் இருக்கிற முக்கிய நிர்வாகிகளாக ஒருங்கிணைக்கக்கூடிய வேலையை செங்கோட்டையன் பார்க்குறாரு. எனவே தான் ஜெயக்குமார் மற்றும் சண்முகம் அமைதியாக இருக்காங்க அப்படின்னு ஒரு தகவல் வந்தது. இந்த தகவல் எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு விசாரித்து பார்த்ததில் இந்த தகவல் உண்மைதான் அப்படின்ற ஒரு தகவலை நமக்கு கிடைத்திருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா சண்முகம் மற்றும் ஜெயக்குமார் 2 பேருமே எடப்பாடி பழனிசாமியின் மிக நெருங்கிய ஆதரவாளராக இருந்து வந்தாங்க. அப்போ இந்த மாதிரி சமூக வலைதளங்களில் 2 வார காலமாக அதிமுக தலைமை மாறப்போகுது, அதிமுக செங்கோட்டையன் கைப்பற்றிட்டார் அப்படின்னு தகவல் வந்தப்போ இது குறித்து 2 பேருமே வாய் திறக்காமல் மௌனமாக இருக்காங்க. எனவே இந்த தகவல் உண்மைதான் அப்படின்னு அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள்லாம் சொல்கிறாங்க. இதுக்கு காரணம் ஜெயக்குமார் மற்றும் சண்முகம் 2 பேருமே கடந்த சட்டமன்ற தேர்தலில் போட்டிட்டு தோல்வி அடைந்தாங்க. சண்முகம் தற்போது ராஜ்யசபா எம்பியாக இருக்கிறார். ஜெயக்குமார் ராஜ்யசபா எம்பி சீட் கேட்டு பார்த்தார், கட்சியில் தரலை. எனவே கடும் அதிருப்தியில் இருந்தார். மீண்டும் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் வரப்போகுது. இந்த நிலைமையில் அதிமுக ஒருங்கிணையாமல் தனித்தனியாக இருந்தாங்கன்னா நிச்சயமாக வெற்றி பெறுவது ரொம்ப கஷ்டம். எனவே எடப்பாடி பழனிசாமி ஒருங்கிணைந்த அதிமுகவுக்கு ஒத்துக்கணும் அப்படின்னு எல்லாருமே நினைக்கிறாங்க. அதே மாதிரி தான் ஜெயக்குமார் மற்றும் சண்முகம் நினைக்கிறாங்க. எனவே செங்கோட்டையன் அவர்கள் எடுக்கக்கூடிய இந்த முயற்சிக்கு நாங்களும் ஆதரவு அளிக்கிறோன்ற ரீதியில் அவங்க அமைதி காக்கிறாங்க. இது எடப்பாடி பழனிசாமி அணியினருக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியாக பார்க்கப்படுது. காரணம், ஒரு அதிமுகவின் அஃபிஷியல் ஸ்போர்ட்ஸ் பர்சன் மாதிரி தினந்தோறும் செய்தியாளர்களை சந்தித்து வந்தால் இவங்க 2 பேருமே தற்போது அமைதியாக இருப்பது அதிமுகவில் உள்ள உள்ளடி கோஷ்டி பூசல்களை வெளிக்கொண்டு வருவதாக தகவல்கள் கிடைத்திருக்கிறது. தொடர்ந்து அரசியல் சார்ந்த காணொலிகள் தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.